ஹே ஹாய் வணக்கம். ஸோ நம்ம February 2021க்கான ஒரு டாப் 30 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு 1 to 15 டேஸ்க்கு மட்டும் பார்க்க போகிறோம். February 1லேருந்து February 15க்குள்ளே ஒரு டாப் 30 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப் 30 கொஸ்டின்ஸ் அப்படிங்கும்போது இதிலிருந்து ரொம்ப முக்கியமான சில கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்ட்டுனா இந்த டாப் 30 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைம் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டுனா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் கண்டினியூஸாக படிங்க அண்ட் அது எல்லாமே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு நல்லா ரிவிஷன் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்ட்டுனா விச் ஆர்கனைசேஷன் ரிலீசஸ் தி வேர்ல்டு எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் 2021. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த கொஸ்டின் சீரிஸ் வந்து நம்ம பைலிங்குவலாக பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ தட் ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். மேக் யூஸ் ஆஃப் இட். உலக பொருளாதார நிலைமை மற்றும் வாய்ப்புகள் 2021 என்ற தலைப்பில் அறிக்கையை வெளியிடுகிற அமைப்பு எது? இதில் உலக வங்கியின் ஃபஸ்ட் எடுத்தோன்னு இருக்கிறதுனால அந்த உலக வங்கி அப்படின்னு எழுதுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் த ஆன்சர் இஸ் யுனைடெட் நேஷன்ஸ். ஓகே, அதுக்கடுத்தது ஆஸ் பர் தி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் விச் இஸ் தி ஒன்லி கீ கண்ட்ரி தட் வுட் ரெக்கார்ட் எ டபுள் டிஜிட் growth இன் ஃபினான்ஷியல் இயர் 2022. பன்னாட்டு செலவாணி நிதியின்படி IMF மானிட்டரி ஃபண்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் இயர் 22 இதில் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்யும் ஒரே நாடு எது அப்படின்றனா இதற்கான பதில் இந்தியா. ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டினில் வாட் இஸ் தி நேம் ஆஃப் விர்ச்சுவல் இன்டெலிஜென்ஸ் டூல் which can help government's policy decisions? அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளுக்கு உதவி புரியும் மெய்நிகர் நுண்ணறிவு கருவியின் பெயர் என்னது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதற்கான ஆன்சர் தேஜஸ். which Indian city recently unveiled a first of its kind young readers boat library? பின்வரும் எந்த நகரம் சமீபத்தில் இதன் வகையில் முதலான இளம் வாசகர்களுக்கான படகு நூலகத்தை, இந்த ரொம்ப முக்கியம், படகு நூலகத்தை தொடங்கியது? ஸோ அண்ட் இதற்கான பதில் கொல்கத்தா. மேபி இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதுக்கடுத்தது இல்லை வென் இஸ் தி வேர்ல்டு லெப்ரசி டே அப்சர்வ்ட் இன் தி இயர் 2021? நடப்பாண்டில் 2021 உலக தொழுநோய் நாள் கடைபிடிக்கப்பட்ட தேதி. இதற்கான ஆன்சர் ஜனவரி 31. அதுக்கு அடுத்த கொஸ்டினில் வாட் இஸ் தி நேம் ஆஃப் இந்தியாஸ் இனிஷியேட்டிவ் டு டெலிவர் COVID-19 வேக்சின்ஸ் டு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ்? COVID-19 தடுப்பூசிகளை நட்பு நாடுகளுக்கு வழங்குவதற்கான இந்தியாவின் முன்முயற்சியின் பெயர் என்ன? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வேக்சின் மைத்ரி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம மற்ற நாடுகளுக்கு எல்லாம் கொடுக்க போகிறோம். விச் இந்தியன் ஸ்டேட் இஸ் டு பிளே ஹோஸ்ட் டு தி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஜெண்டர் ஈக்குவலிட்டி? பாலின சமத்துவம் குறித்த பன்னாட்டு மாநாட்டை நடத்தவுள்ள இந்திய மாநிலம். ஸோ இந்தியாவுக்குள்ளே பர்டிகுலராக எந்த மாநிலம் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இட் இஸ் கேரளா. அதுக்கடுத்து இந்தியா லான்ச் தி இயர் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் வித் விச் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி? இயர் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் இயர் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முன்மொழிவை எந்த கண்ட்ரியோட கோஆப்ரேட் பண்ணி இந்தியா லான்ச் பண்ணிச்சு? அண்ட் இதோட தமிழாக்கமும் நம்ம பார்த்துடலாம். கீழ்காணும் எந்த தோழமை நாட்டோடு இணைந்து சுற்றுச்சூழல் ஆண்டு என்பதை இந்தியா அறிவித்துள்ளது? அண்ட் இதற்கான ஆன்சர் ஃப்ரான்ஸ். ஓகே, வாட் இஸ் தி இந்தியாஸ் ரேங்க் இன் கரப்ஷன் பெர்செப்ஷன்? ஓகே, ஊழல் உணர்வு குறியீடு 2020 இந்தியாவின் தரநிலை என்ன? ஸோ இதோட தரநிலை 86. வாட் இஸ் தி ரேங்க் இன் தி COVID-19 பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ரிலீஸ்டு பை தி சிட்னி பேஸ்ட் லோவி இன்ஸ்டியூட்? ஸோ இதற்கான அந்த ரேங்க் என்ன அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா the 10th question இட் இஸ் D 86. ஓகே, அதுக்கடுத்ததில் விச் கண்ட்ரி இஸ் டு இன்ட்ரடியூஸ் எ பில் டு பேன் ஆல் ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் கிரியேட் அ சாவரன் டிஜிட்டல் கரன்சி? இறையாண்மை நடத்தும். ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டிஜிட்டல் கரன்சியை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அனைத்து தனியார் கிரிப்டோ கரன்சிகளையும் தடை செய்து ஒரு இறையாண்மை டிஜிட்டல் நாணயத்தை உருவாக்கியுள்ள மசோதா தாக்கல் செய்ய உள்ள நாடு எது? எந்த நாடு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுனா இட் இஸ் இந்தியா. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. Which country has the highest share in global basmati rice trade? So the answer is India. உலகளாவிய பாஸ்மதி அரிசி வர்த்தகத்தில் அதிக பங்களிப்பு செய்யும் நாடு இந்தியா. அதுக்கடுத்ததில் as per the India's justice report which state has employed most women in its police force? இந்திய நீதி அறிக்கையின்படி பின்வரும் எந்த மாநிலமானது தனது காவல் படையில் அதிக பெண்களை பணியமர்த்தியுள்ளது? The answer is D பீகார். அடுத்த கொஸ்டினில் அக்கார்டிங் டு தி WHO விச் கண்ட்ரி ஹேஸ் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நியூ லெப்ரசி கேசஸ் இன் தி வேர்ல்டு ஆனுவலி?
உலக சுகாதார அமைப்பின்படி WHO உலகில் ஆண்டுதோறும் அதிக அளவில் புதிய தொழுநோய் பாதிப்புகள் ஏற்படும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இதற்கான ஒரு சோகமான ஆன்சர் என்ன அப்படின்னா இட் இஸ் இந்தியா. அதனால தான் இந்த லெப்ரசி டே வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஓகே, அதுக்கடுத்து வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்க் குளோபலி? உலகளவில் பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஸோ இதற்கான ஆன்சர் பி 2, 2ஆம் இடத்துல இருக்கும். சீனா முதலிடம். இந்தியா அமெரிக்கன் பாவ்யா லால் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் தி ஆக்டிங் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் விச் ஆர்கனைசேஷன்? நாசா, ஸ்பேஸ்எக்ஸ், ப்ளூ ஸ்கை அண்ட் ஜாக்ஸா. இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா இட் இஸ் நாசா அப்படின்ட்டு. நாசா இல்லையா? நாசா தான். ஓகே, ப்ளூ ஸ்கை இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்திய அமெரிக்கரான பாவ்யா லால் பின்வரும் எந்த அமைப்பின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்? அதுக்கான ஆன்சர் ஏ, நாசா தான். ஓகே, நான் அதை தப்பாக சொல்லிட்டேன், சரி அது பண்ணிக்கணும். ஸோ இதற்கான ஆன்சர் நாசா தான். ஸோ பாவ்யா லால் இவங்க வந்துட்டு ஒரு சீஃபாக நியமிச்சிருந்தாங்க. இந்த அப்பாயின்மெண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருந்தது இது. ஸோ இதற்கான ஆன்சர் நாசா. ஓகே, த லிட்டில் ஆத்தர் ஆஃப் தி புக் டைட்டில்டு த லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஓகே, இது தலாய் லாமா அவர்கள் எழுதின புத்தகம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். த லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் என்ற நூலின் ஆசிரியர் தலாய் லாமா அவர்கள். ஓகே, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சென்டர் ஃபார் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் பீன் செட்டப் இன் விச் இந்தியன் சிட்டி? ஓகே, ஈரநில பாதுகாப்பு மற்றும் மேலாண்மைக்கான இந்தியாவின் முதலாவது மையம் எந்த இந்திய நகரத்தில் அமைக்கப்பட உள்ளது? அண்ட் இட் இஸ் சென்னை. ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டினில் which technology entrepreneur has been appointed to the National Security Advisory Board? ஓகே, தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தில் நியமிக்கப்பட்டுள்ள தொழில் முனைவோர் யார்? ஸோ இதற்கான ஆன்சர் வந்துட்டு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். ஸோ ஜோகோ அப்படிங்கிற இந்த நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்றிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு நிறுவனமாக உருவாக்கியிருக்காரு. அண்ட் இவரோட இன்டர்வியூஸ் அண்ட் மற்ற விஷயத்தெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு கிராமமான ஒரு இடத்துலேருந்து இவ்வளோ பெரிய நிறுவனத்தை இன்றைக்கி நிர்வகிச்சிட்ருக்காரு. யூஎஸ் அந்த மாதிரியான நாடுகள்லேருந்து இங்கே வந்துட்டார். நல்லா இருக்குது, இவரை பற்றி வாய்ப்பு கிடைச்சா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்தியாஸ் ஃபஸ்ட் தண்டர்ஸ்டார்ம் ரிசர்ச் டெஸ்டட் இஸ் டு பி செட்டப் இன் விச் ஸ்டேட்? இந்தியாவின் முதல் இடிமின்னல் குறித்த ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? அந்த மாநிலம் கேட்டிருக்காங்க. அண்ட் அதற்கான ஆன்சர் வந்துட்டு ஒடிசா. ஓகே, அதுக்கு அடுத்ததில் இந்தியா ரீசென்ட்லி பார்ட்டிசிபேட்டட் இன் தி ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் இன் த ஃபீல்ட் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி வித் விச் கண்ட்ரி? புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் பின்வரும் எந்த நாட்டுடனான முதல் கூட்டு செயற்கைக்குழு திட்டத்தில் இந்தியா பங்கேற்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பக்ரைன். ஓகே, அதுக்கு அடுத்ததில் விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்ட் ஏ ப்ராஜெக்ட் கால் தோலி என்ற ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? அண்ட் ஆஸ் த நேம் சஜஸ்ட் இட் இஸ் தமிழ்நாடு. காவல்துறையின் மூலமாக தொடங்குது. எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இஸ் டு ரீநேம் சமக்ர சிக்ஷா ஸ்கீம் ஃபண்டட் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் ஆஃப்டர் ஹூஸ் நேம்? யாரோட பெயரில் இதை மாற்றி அமைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சமக்ர சிக்ஷா திட்டம் நிதியுதவி பெற்ற உறைவிட பள்ளிகள் மற்றும் விடுதிகளுக்கு யாருடைய பெயரை சூட்ட கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது? அண்ட் இதற்கான ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். Who won the Business Reformer of the Year award at the Economic Times Awards? எக்கனாமிக் டைம்ஸ் விருதுகளில் ஆண்டின் சிறந்த வணிக சீர்திருத்தவாதி விருதை வென்றவர் யார்? இதற்கான பதில் சக்திகாந்த் தாஸ், ஆர்பிஐயோட கவர்னர் சக்திகாந்த் தாஸ் அவர்கள். ஓகே, அடுத்ததில் ஹூ ஆத்தர்ட் தி புக் பை மெனி எ ஹாப்பி ஆக்சிடென்ட் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் லைஃப்? பை மணி எ ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் என்ற நூலின் ஆசிரியர் ஹமீத் அன்சாரி. Where is the headquarters of Indian Drugs and Pharmaceutical Limited located? இந்திய மருந்துகள் மற்றும் மருந்து பொருட்கள் இதோட தலைநகரம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ இதற்கான ஆன்சர் குர்கான். Which Indian state has topped the list of beneficiaries of Ayushman Bharat Yojana as of 2020? ஸோ 2020ஆம் ஆண்டு நிலவரப்படி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயனாளிகளின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் ஸ்டேட் எது அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இதனால தான் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. விச் கண்ட்ரி இஸ் செட் டு பில்ட் தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஐலாண்ட்? உலகின் முதல் ஆற்றல் தீவை உருவாக்க உள்ள நாடு எது? அண்ட் இதற்கான ஆன்சர் டென்மார்க். அடுத்ததில் விச் இஸ்
வென் இஸ் தி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் அப்சர்வ்ட்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன், தமிழ்நாடு உமன்ஸ் டே இப்போது ஜெயலலிதா அம்மா அவங்களோட பிறந்தநாள். அண்டு பிப்ரவரியில் வந்துட்டு நேஷ்னல் இந்தியாவுக்கான உமன்ஸ் டே அப்போது. இது மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இருக்கும். அதே போலவே அறிவியல் துறையில் ஈடுபட்டுள்ள பெண்களுக்கான பன்னாட்டு நாள் அப்படின்னா February 11. ஸோ அது கிளியராக பார்த்து வச்சுக்கணும். வென் இஸ் தி வேர்ல்டு பல்சஸ் டே அப்சர்வ்ட் அக்ராஸ் தி வேர்ல்டு? அண்ட் இதற்கான ஆன்சர் February 10. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மந்த்துக்கும் தனித்தனியாக நம்ம அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த விதத்தில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை நம்ம கிளியராக படித்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஓகே, நம்ம February 1 to 15 ஒரு டாப் 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப் 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்ஸாவது நல்லா வந்துட்டு நம்ம ரிவிஷன் பண்ணி வச்சுக்கிறது இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.